Hello friends, in the video நம்ம ஒரு combination problem பார்க்க போறோம். Question already boardல இருக்கு. Okay, question வந்து பாத்தீங்கன்னாக்கா find the number of ways in which 4 letters can be selected from the letters of the word accountant. இப்போ accountant னு ஒரு word கொடுத்துட்டு அதுல இருந்து 4 letters செலக்ட் பண்ண சொல்றாங்க. அது எத்தனை waysல செலக்ட் பண்ணலாம்? இதான் டார்கெட். ஓகே, சோ இப்போ நமக்கு accountant ங்கற வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா A C C O U N T-A-N-T. ஓகே, இது நமக்கு அக்கௌண்டன்ட்ங்கற வேர்ட்ல இருக்க ஸ்பெல்லிங்ஸ். இதுல சில லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கு. இப்போ A பாத்தீங்கன்னாக்கா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். C 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து N 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து T 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து O ஒரே ஒரு தடவை அப்பியர் ஆயிருக்கு. U வந்து ஒரு தடவை அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, நமக்கு क्वेश्चनல பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. 4 லெட்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த 4 லெட்டர்ஸ்ல 2 லெட்டர்ஸ் ஒரே மாதிரியும் இன்னும் 2 லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கணுமா, அல்ல 2 லெட்டர்ஸ் ஒரே மாதிரியும் பேலன்ஸ் இருக்க 2 லெட்டர்ஸ் டிஃபரண்டா இருக்கணுமா, இல்ல எல்லா 4 லெட்டர்ஸுமே டிஃபரண்டா இருக்கணுமா அப்படினு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, ஜெனரலா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எல்லா பாசிபிள் கேसेसமே கன்சிடர் பண்ணனும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 கேसेस வருது. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம செலக்ட் பண்ண போற 4 லெட்டர்ஸ்ல 2 லெட்டர்ஸ் சேமா இருக்கணும், பேலன்ஸ் இருக்க 2 லெட்டர்ஸும் சேமா இருக்கணும். செகண்ட் கேஸ் வந்து 2 லெட்டர்ஸ் சேமா இருக்கணும், பேலன்ஸ் இருக்க 2 லெட்டர்ஸ் வந்து டிஃபரண்டா இருக்கணும். தேர்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா 4 லெட்டர்ஸுமே எப்படி இருக்கணும்னாக்கா டிஃபரண்டா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லணும்னா 2 letters சேம் and the remaining 2 letters are also சேம். அப்போ பார்க்குறப்போ நாம் இந்த 4 குரூப்ஸ்லேருந்து ஏதாவது 2 குரூப்ஸை செலக்ட் பண்ணால் நமக்கு 2 letters சேமாகவும் இன்னும் இருக்கிற 2 lettersம் சேமாகவும் இந்த மாதிரி 4 letters கிடைக்கும். அப்போ இந்த 4 குரூப்ஸ் வந்து 2 குரூப்ஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன காம்பினேஷனாக்கா 4C2. ஸோ 4C2நாக்கா 4 into 3 by 2 into 1. ஸோ 2 goes into 2, 1 times 2 goes into 4, 2 times. அப்போ 2 into 3 6 ways வருது. அதாவது இந்த 4 குரூப்ஸ்ல இருந்து நீங்க 2 குரூப்ஸை செலக்ட் பண்றதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 6 ways. அந்த 6 waysல 2 லெட்டர்ஸ் சேமாவும் இன்னும் 2 லெட்டர்ஸ் சேமாவும் நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் 2 கன்சிடர் பண்ணலாம். 2 லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சேமா இருக்கணும், பேலன்ஸ் 2 லெட்டர்ஸ் வந்து டிஃபரண்டா இருக்கணும். இப்போ 2 லெட்டர்ஸ் வந்து சேமா இருக்கணும் அப்படினாக்கா இந்த 4 குரூப்ஸ்ல இருந்து நம்ம ஒரே ஒரு குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணா போதும், நமக்கு 2 லெட்டர்ஸ் சேமா வந்துரும். அப்ப அந்த 4 குரூப்ஸ்ல இருந்து ஒரு குரூப்பை நம்ம செலக்ட் பண்றதுக்கு என்ன காம்பினேஷனாக்கா 4C1. இப்போ இதோட வேலை முடிஞ்சல. நம்ம 4 குரூப்ஸ்ல இருந்து ஒரு குரூப்பை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அப்ப 2 லெட்டர்ஸ் மட்டும் வந்திருக்கும், அந்த 2ம் சேமா இருக்கும். இன்னும் நம்ம 2 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணா அந்த 2 லெட்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படினு சொல்றாங்கனாக்கா டிஃபரண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம 4 குரூப்ஸ்ல இருந்து ஆல்ரெடி ஒரு குரூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் A, A செலக்ட் பண்ணியாச்சுன்னு ஒரு வெச்சுங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறதுல இருந்து நீங்க 2 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணனும், அந்த 2 லெட்டர்ஸ் டிஃபரண்டா இருக்கணும். இப்போ இந்த 2C ல இருந்து ஒரு C கன்சிடர் பண்ணிக்கலாம், 2N ல இருந்து ஒரு N கன்சிடர் பண்ணிக்கலாம், 2T ல இருந்து ஒரு T கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு O இருக்கு, ஒரு U இருக்கு. இப்போ நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 டிஃபரண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. C N T O U. இந்த 5 லெட்டர்ஸ்ல இருந்து நம்ம இப்ப 2 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணா கண்டிப்பா ரெண்டுமே டிஃபரண்டா தான் இருக்கும். C N T O U 5 ல இருந்து நாம இப்ப 2 செலக்ட் பண்ண போறோம். சோ அந்த 5 ல இருந்து 2 செலக்ட் பண்றதுக்கு என்ன காம்பினேஷனாக்கா 5C2. இங்க இந்த ரெண்டு காம்பினேஷனை மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் படி ரெண்டு ஆக்டிவிட்டி நடக்குது, ரெண்டுமே நடக்குதுங்கறப்ப நடுவுல அண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப அண்ட் வந்தாலே அதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம். இப்போ 4 குரூப்ஸ் இருந்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணோம், 2 லெட்டர்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்க இந்த CNTOUங்கற 5 லெட்டர்ஸ்ல இருந்து 2 லெட்டர்ஸ் செலக்ட் பண்றோம், இதுவும் நடக்குது. இப்ப ரெண்டுமே நடக்குதுங்கறப்ப நடுவுல அண்ட் வரும், அதனால மல்டிப்ளை பண்றோம். இது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங்ல இருந்து வருது. நமக்கு 4C1 ஓட வேல்யூ தெரியும் 4. அடுத்து 5C2 ஓட வேல்யூ என்னக்கா 5 into 4 by 2 into 1. ஸோ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டைம்ஸ், இங்கே 2 2s are 4. ஸோ 4 into 5 2s are 10. அப்போ 4 10s are 40 ways வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஓகே, இப்போ தேர்ட் கேஸை கன்சிடர் பண்ணலாம். என்னன்னாக்கா எல்லா 4 லெட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்க இந்த 2Aல ஒரு Aவை கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த 2Cல ஒரு C, 2Nல ஒரு N, 2Tல ஒரு T, O ஒரே ஒரு O இருக்கு, ஒரு U இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 டிஃபரண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 6 டிஃபரண்ட் லெட்டர்ஸ் வந்து நான் 4 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணா அதுக்கு என்ன
நம்பர் ஆஃப் வேஸ் வரும். ஸோ இப்போ இந்த ACNTOUலேருந்து நான் 4 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணால் எல்லா 4 லெட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ 6லேருந்து 4 செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காம்பினேஷன்? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 64. ஸோ இந்த 64 நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 62ன்னு எழுதிக்கலாம். எப்படின்னாக்கா நம்ம காம்பினேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா NCR is equal to NC(n-r). எப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னாக்கா அது nலேருந்து ஆரை மைனஸ் பண்ணி அது புது ஆராக எடுத்துக்கும். எப்போனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனால இந்த ஆரோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகணும். ரெடியூஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து இந்த கேல்குலேஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சம்மில் 64 இருக்குது. இங்கே n வந்து 6, r வந்து 4. இப்போ nலேருந்து அந்த ஆரோட வேல்யூ 4 வந்து பார்த்திங்கன்னா நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுனாக்கா ஆரோட வேல்யூ 2ஆக மாறிடுது. ஒரிஜினலாக 4 இருக்குது, பட் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்ப 2ஆக மாறிடுது. பட் என்னென்னா இதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு இதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆரோட வேல்யூ 4லேருந்து 2ஆக ரெடியூஸ் ஆகுனால நமக்கு கொஞ்சம் கேல்குலேஷன் ஒர்க்கு மீதி ஆகும். அதுக்காக இந்த வேலையை பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 62க்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 6 × 5/2 × 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 goes into 2 1 times, 2 goes into 6 3 times. அப்போ எவ்வளோ வரும்னாக்கா 3 × 5 15. ஓகே, நம்ம இப்போ எல்லா 3 கேசஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலங்கிறனால தான் எல்லா பாசிபிள் கேசஸும் கன்சிடர் பண்ணுன்னு சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குனாக்கா நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் 4 லெட்டர்ஸ். அதாவது அக்கௌண்டன்ட்டுங்கிற வேர்ட்லேருந்து 4 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணுறது எத்தனை வேஸில் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 வேஸில் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அதே அக்கௌண்டன்ட்டுங்கிற வேர்ட்லேருந்து 4 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணுறோம். எப்படின்னா 2 லெட்டர்ஸை சேமாகவும் 2 லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் கிடச்சிதுனாக்கா 40 வேஸ் கிடச்சிது. தேர்ட் கேஸ் எல்லா 4 லெட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னாக்கா அதே அக்கௌண்டன்ட்லேருந்து திரும்ப 4 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். இந்த தடவை எல்லா 4 லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தேர்ட் கேஸில். அது எத்தனை வேஸில் பாசிபிள்னாக்கா 15 வேஸில் பாசிபிள். இப்போ நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இது எல்லா இந்த 3 கேசஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 கேசஸுமே சைமல்டேனியஸாக நம்ம பண்ண முடியுமா? இந்த ஆல் 3 கேசஸை நம்ம சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் 4 லெட்டர்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக 3 கேசஸை அப்ளை பண்ண முடியாது. ஒன்று ஃபஸ்ட்டு கேஸை நீங்கள் அப்ளை பண்ணி 2 லெட்டர்ஸ் சேமாகவும் இன்னும் 2 லெட்டர்ஸ் சேமாகவும் செலக்ட் பண்ணலாம். இல்லை செகண்ட் கேஸ் அப்ளை பண்ணி 2 லெட்டர்ஸ் சேமாகவும் 2 லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் கேஸை யூஸ் பண்ணி எல்லா 4 லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ 3 கேஸஸ் சைமல்டேனியஸாக பாசிபிள் கிடையாது. அப்போ கேஸ் 1 ஆர் கேஸ் 2 ஆர் கேஸ் 3. ஸோ இந்த இடத்துல நான் ஆறுங்கிற வேர்டை வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் பிட்வீன் 2 கேசஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு கேஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன். காரணம் 3 கேஸுமே சைமல்டேனியஸாக பாசிபிள் கிடையாது. ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ஆர் செகண்ட் கேஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் தேர்ட் கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும்னாக்கா 6. செகண்ட் கேஸ்க்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40. தேர்ட் கேஸ்க்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 15. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் படி 6னா நம்ம என்ன பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் அடிஷன். அப்போ இது 3 ஆட் பண்ணுங்கள். 3 ஆட் பண்ணாக்கா 40 + 6 வந்து 46. அதுக்கப்புறம் 15 ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு எத்தனை வேஸ் வரும்னாக்கா டோட்டலாக 61 வேஸ். ஸோ அக்கௌண்டன்ட்டுங்கிற வேர்டில் இருந்து 4 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு எத்தனை வேஸ்னாக்கா 61 வேஸ். இந்த 61 வேஸில் நம்ம மேலே சொல்லியிருக்க அந்த 3 கேசஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். 2 லெட்டர்ஸ் சேமாகவும் 2 லெட்டர்ஸ் பேலன்ஸுக்கு 2 லெட்டர்ஸ் சேமாகவும், இல்லைனா 2 லெட்டர்ஸ் சேமாகவும் பேலன்ஸுக்கு 2 லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும், இல்லைனா எல்லா 4 லெட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுறது. இது அத்தனையுமே கன்சிடர் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டுங்கிற வேர்ட்லேருந்து 4 லெட்டர்ஸை 61 வேஸில் நாம் செலக்ட் பண்ண முடியும். இந்த சமயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.